ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ எல்லாத்துக்கும் இந்த மழை காலங்கிறதுனால எல்லாத்துக்கும் சளி பிடிக்கும். அதை நாம் எப்படி தீர்க்கிறதுன்னு நம்ம இயற்கை முறையில் ஒரு சமையல் செய்ய போகிறோம். இப்போ ஒவ்வொரு கீரையும் அந்த கீரையோடைய மகத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது நெறிஞ்ச கீரை. இது கிட்னிக்கு நல்லது. கிட்னியில் கல் இருக்குது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. இதனால இது வில்லேஜ் சைடில் பொலிக்கட்டில் அதிகமாக இருக்கும். இந்த கீரை உடம்புக்கு நல்லது. இது தொய்யக்கொடி. இதுவும் அதிகமாக பொலிக்கட்டு சைடில் தான் இருக்கும். கிராமத்து சைடில் தான் இந்த கீரைங்க அனைத்தும் கிடைக்கும். இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, கொமுட்டி கீரை. இது சின்ன தாதரா. இது முருங்கைக்கீரை பற்றி சொல்லவே தேவையில்லை. இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விட்டமின் சத்து கிடைக்கக்கூடியது. இது நாயுருவி தழை. கிராமத்து சைடில் சாட்டின கொடிம்பாங்க. இதுக்கு இன்னொரு பேர் நெய் சாட்டினன்னு இருக்குது. இது கீழாநெல்லி தழை. மஞ்சக்காமாலைக்கு ரொம்ப நல்ல தழை. இது அதிகமாக காட்டு பொலியில் நிறைய கிடைக்கும். அடுத்ததாக தண்டுக்கீரை நமக்கு இது தண்டுக்கீரை சிறுநீரகத்துக்கு ரொம்ப நல்லது. நீர் சத்துக்கு ரொம்ப நல்ல தழையாக இருக்குது. இப்போது இவை அனைத்தும் கிராமத்தில் தான் நிறைய கிடைக்கும். இப்போது இந்த வீடியோவை ஃபுல் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நான் நாளை காலையில் இதை எப்படி சமைக்கணும், 2 விதங்குது. அதில் ஒரு இதை நான் இப்போ சொல்கிறேன். அதை நாளை காலையில் பார்க்கலாம். தேங்க்யூ. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம நாளைக்கு போட வேண்டிய வீடியோவை நீங்கள் நாளைக்கு பார்க்கலாம். கீரைகள் அனைத்துமே மருத்துவ குணமிக்க கீரைகளாகும்.